வியூவர்ஸ், நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை தரவாக செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. நீங்கள் எதை செக் பண்ணுறீங்களோ இல்லையோ இது ரொம்ப 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 முக்கியம். இந்த பாயிண்ட்டை நீ செக் பண்ண வாங்கிட்டீங்கன்னா இந்த காரை ஏண்டா வாங்கணும், ஃபர்தராக அதை வச்சுக்கலாமா இல்லை விற்றுடலாமா, இந்த காரை நம்பி நம்ம இங்கே ஹைவேஸில் போகலாமா போகக்கூடாதா, இதை ஃபர்தராக ரிப்பேர் பண்ணுறது தகுதியானதாக இருக்கா பண்ணலாமா, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் பல மன அழுத்தத்துக்கு உள்ளாவீங்க. அப்படி என்ன அந்த முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா காரோடைய அண்டர் சேஸை தரவாக செக் பண்ணி பார்த்துவாங்க. காரோட அண்டர் சேஸில் ஹெவி ரஸ்டாக இருக்குது, அதே சமயத்தில் ரஸ்ட் ஆகி உங்களுக்கு ஓட்டெல்லாம் விழுந்துருக்குன்னா அந்த காரை நீங்கள் ஃபர்தராக ரிப்பேர் பண்ணுறது அட்வைஸபிளே கிடையாது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டுமே வீக்கு. இதை நம்பி கார் ஓட்டிகிட்டு போகிறதே பிரச்சனை. இந்த ஓட்டிகிட்டே போக முடியாத காருக்கு நீங்கள் ஃபர்தராக செலவு பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அதனால் அண்டர் சேஸு தரவாக செக் பண்ணி பார்த்துவாங்க. முடிஞ்சால் ரேம்ப் வசதி இருந்துச்சுன்னா ரேம்பில் ஏற்றி பார்த்து வாங்க. ரேம்ப் வசதி இல்லாத இடத்துல அட்லீஸ்ட் ஜாக்கியாச்சும் போட்டு நல்ல ஹைட் ஏற்றி உள்ளே போயிட்டு அக்சஸ் பண்ணி இதை உள்ளே தரவாக செக் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரை வாங்குங்க. உங்களால் ரேம்ப்லேயும் போட்டு பார்க்க முடியாது, ஜாக் போட்டு உள்ளே போய் யாரும் போய் பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் கார் வாங்குறீங்க, அவங்க சீப்பாகவே தராங்க மார்க்கெட் ரேட்டை விடனா கூட தயவு செஞ்சு வாங்காதீங்க. இதுவே வேறு ஒரு டீலரு ரேம்பில் போடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை கொடுக்குறாரு, இல்லை அலோவ் பண்ணுறாரு எங்கே எடுத்து இப்போ உங்களை செக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் ரேம்ப் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ஜாக்கியாச்சும் போட்டு ஸ்டாண்டை போட்டு கீழே போய் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா ஃபிசிக்கலி வந்து பார்த்தோன்னா ஒர்க்கு தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரேம்பில் போட்டாலும் ஜாக்கை போட்டு போய் பார்த்தாலும். ஆக மொத்தத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம், உள்ளுக்குள்ளே போயிட்டு சென்டர் ஆஃப் தி காரில் போயிட்டு நீங்கள் மேலே தரவாக செக் பண்ணி பார்க்கணும். சைடில் இருந்து பார்த்து மட்டுமே நம்மளால் முடிவெடுக்க முடியாது. சைட்லேருந்து பார்க்குறது நீங்கள் ஒரு அளவு சம் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணும். ஆனால் ரொம்ப ப்ரெசைஸாக நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிற சில விஷயங்களாம் சைட்லேருந்து பார்த்து அவ்வளோ கரெக்டாக கணிக்க முடியாது. இந்த ஸ்டேரிங் ரேக்கை மவுண்ட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தியா, இந்த ஃப்ரேமு ஃபர்தராக இந்த சேஸில் போயிட்டு மவுண்ட் ஆகுது. எல்லா லோடும் வந்து இந்த சேஸுக்கு தான் போகுது. இங்கே சுத்தமாக இந்த ஃப்ரேம் மவுண்ட் பண்ணிக்க எத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராக் ஆகி போயிருக்கு. இப்போது அசியூம் பண்ணிக்க ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்படி கட்டாயி கீழே விழுதுன்னு வச்சுங்களேன், இது கட் ஆகிடுச்சு இல்லை முறுக்கிடுச்சு டெஸ்ட் ஆகிடுச்சு ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஸ்டேரிங் ரேக்கன் பண்ணி இருக்கு இல்லையா, அது ஷிஃப்ட் ஆகிடும் ஏதோ ஒரு பக்கத்தில். அது ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா உங்களோட ஸ்டேரிங் சுத்தமாக கண்ட்ரோல் இருந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து அலௌடே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வண்டி ஓட்டவே கூடாது. இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு தான் ஓட்டணும். ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ரெஸ்ட் இருக்குது, இதுவும் பிரச்சனை தான். ஆனால் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இதில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ஆகணும், இந்த ரேடியேட்டர் வந்து பார்த்தோன்னா கீழே விடலாம், வைப்ரேஷன்ஸ் ஹெவியாக வரலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். சரிங்களா? அகைன் நான் சொல்கிறேன், இதுவே ப்ராப்ளம் தான். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. சரிங்களா? இந்த கண்டிப்பாக இந்த சேஸ் ஃப்ரேம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா உங்களுடைய ஸ்டேரிங் ஹேண்ட்லிங் டிஸ்டர்ப் ஆகிட்டு கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வச்சுட்டு வண்டி ஓட்டவே கூடாது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.